ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பன்னீர் பராத்தா தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த பராத்தா ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பராத்தா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பன்னீர் பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பராத்தாவுக்கு மாவு பசஞ்சு வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவில் கூட செய்யலாம். ஸோ கோதுமை மாவே ஹெல்தியர் ஆப்ஷன், அதனால நான் எடுத்துக்கிறேன். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பசஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி இலக்கமாக பசஞ்சிட்டோன்னா உள்ளே ஸ்டஃபிங் வச்சு மடித்து மறுபடியும் தேய்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட திக்காக இருக்கணும், அந்த மாதிரி பசஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கணும். ரொம்ப ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அப்புறம் எக்ஸ்ட்ராவாக மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் மாவு நல்லா பசஞ்சிக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் பராத்தா. அவ்வளோதான், இப்போ பசஞ்சாச்சு. இப்போ இதில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். பேக்கெட்டில் டேட் செக் பண்ணி ஃப்ரெஷ்ஷான பன்னீரை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பேக்கெட் ஓப்பன் பண்ணும்போது அந்த புளிப்பு ஸ்மெல் வரக்கூடாது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷான பன்னீர். இதுலேருந்து பாதி மட்டும் ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பராத்தா தான் செய்ய போகிறோம், அதனால இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி துருவிக்கிறேன். மீடியம் சைஸ் ஹோல் இருக்கிற கிரேட்டரில் துருவிக்கோங்க. ரொம்ப குட்டி சைஸ் கிரேட்டரில் துருவணும் அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக ஆயிரும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சிங் பவுலில் துருவின 1 கப் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு. நம்ம பராத்தாக்குள்ளே வச்சு தேய்க்கும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி துருவனது, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரெலாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டஃபிங் ரெடி. இப்போது பராத்தா தேய்ச்சிக்கலாம். நான் எடுத்துருக்க அந்த 2 கப் மாவுக்கு 4 பராத்தா வந்திருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸாக 2 சப்பாத்திக்கு எடுப்போம்ல, அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். பராத்தாக்கு தேய்க்கும் போது சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தின்னாக இருக்கணும், சென்டர் பார்ட்டு திக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம மடித்து மறுபடியும் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லா இடமும் ஈவனாக இருக்கும். இப்போ ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ஒரு 2-3 ஸ்பூன் வச்சுட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து மடித்து விட்டுக்கலாம். மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கொஞ்சமாக கிள்ளி எடுத்துருங்க, இல்லைனா ஒரு சைடு மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்துடணும், இல்லைனா நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் தேய்க்கும் போது. மறுபடியும் மேலே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும், அதனால் மெதுவாக தேய்ச்சிக்கணும். வீடியோ ஸ்பீடில் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேய்க்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தேய்க்கும் போது ரொம்ப மெதுவாக தேய்க்கணும், இல்லைனா ஸ்டஃபிங்லாம் வெளியே பிச்சுட்டு வந்துடும். இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். ரொம்ப இழுத்தெல்லாம் தேய்க்க முடியாது ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால. இந்த சைஸுக்கு தேய்ச்சிக்கிட்டால் போதும், அவ்வளோதான். இதே மாதிரி 4 பராத்தாவும் நான் தேய்ச்சிக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா கிள்ளி எடுத்தோம்ல, அந்த மாவுலாம் வச்சு ஒரு குட்டி பராத்தா தேய்ச்சி வச்சுருக்கேன். அதை வேஸ்ட் பண்ண வேணாம், அவ்வளோதான். இப்போ அதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் ஆனதும் பராத்தா போட்டுட்டு ஒரு சைடு குட்டி குட்டி பபுள்ஸ் எல்லாம் வரும், இந்த மாதிரி வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது மேலே பட்டர் தடவிக்கிறேன். பட்டருக்கு பதிலாக எண்ணெய் நெய்லாம் கூட தடவி செய்யலாம். ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளேமை லோலியே வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 மினிட்ஸ் இது 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சா போதும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். உள்ளுக்கிற பன்னீர் வேகிறதுக்கெலாம் டைம் ஆகாது, வெளியிக்கிற பராத்தா நல்லா வெந்தால் போதும். நிறைய டின்னர் ரெசிபீஸ், பராத்தா ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா பராத்தாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் கூட எதுவும் தேவையில்லை, சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கொஞ்சமாக தயிர் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.